அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நிலைமை கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம அவேர்னஸ் பண்ணுறது எப்போவுமே சில விஷயங்களை சொல்ல முடியாத சூழலாக இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு நாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்பிக்கை, அடுத்தது நிலைமை போயிட்டுருக்கிற நிலைமை சரியில்லை, மோசமாக போயிட்டுருக்குது, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. போகிறவங்க போங்க, வாரவங்க வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இப்போதைக்கு உருவாகி இருக்குது. ஏன்னா இன்னையிலிருந்து, அதாவது இன்னைக்கு ராத்திரியில் இருந்து ஈரான் மீது கடுமையான போர் தொடரும் அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது குவைத்துடைய பல செய்திகள்லையும் இந்த தகவல்கள் மிக வேகமாக பரவி வருது. பல செய்திகள்லையும் பரவிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக ட்ரம்ப் நேரடியாக ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கிறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை, பிரசிடெண்ட் இல்லை, ஸ்டூப்பட் பிரசிடெண்ட், அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மறுபடியும் கடந்த காலங்களில் எப்படி அவங்க கொஞ்சம் மோசமான முறையில் மட்டும் தட்டி பேசினாங்களோ அதே நிலைமையை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே தீர்மானம் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை, அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு கூட இல்லை, நாங்கள் மிசைல் அனுப்பினா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு கூட அவங்கக்கிட்ட எந்த ஒரு வான் பாதுகாப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்கள உசுப்பேத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னையிலிருந்து, அதாவது இதில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க ட்ரம்ப், we will strike Iran hard today, we will attack Iran hard and it should have signed the agreement, they are about to prevent them from possessing a nuclear weapon. கடைசியில் எல்லாம் சுற்றி வளைச்சி கடைசியில் மறுபடியும் அணுவில் நிற்கிறாங்க, அணுலையிலேயே நிற்கிறாங்க மறுபடியும். நிலைமை எப்படி இனி வரும் நாட்களில் சுழற்சி எப்படி மாறும், எப்படி இது சுழலும், இந்த சுழல் எப்படி மாறும், என்ன மாதிரியான நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றது சொல்ல தெரியலை. அதனால் முடிந்த வரைக்கும் தயவு செய்து நாட்டுக்கு போக இருக்கிறவங்க வேகமாக கிளம்ப பாருங்கள். அதே மாதிரி திருப்பி ரிட்டர்ன் வர போகிறீங்கன்னாலும் முடிஞ்ச அளவு வேகமாக வர பாருங்கள். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்னொரு அதை பர்சனலாக அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போது நைட்டு 9 மணி ஆகிடுச்சு. பெரும்பாலும் மாமா இந்த மாதிரி டைமில் கடைகளுக்கு போகிறதுனா தனியாக தான் போக சொல்லுவாங்க. தம்பி நிறைய சாமான்லாம் வாங்க இருக்குது, கொஞ்ச நாளைக்கு தேவையான சாமான்களை வாங்கி வச்சுக்குவோம், ரெடியாக தம்பி போகலாம் அப்படின்ட்டாங்க. புரிஞ்சு போச்சு, அவங்களுக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த முக்கியமான தகவல், இன்றைக்கி காலையில், இன்றைக்கி மதிய நேரம் நான் வீடியோன்னு போட்டிருப்பேன், குவைத்தில் அங்கே புகையுதே அப்படின்ற மாதிரி. அது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபியூல் டேங்கர், அதாவது எண்ணெய் ஏற்றி வந்த ஒரு பவுசர் பார்த்திங்கன்னா அப்படியோ கவுண்டு, அதாவது பாகில் பக்கம் போயிட்டு இருந்தது குவைட் சிட்டி பக்கம் அப்படியோ கவிழ்ந்துருக்குது மற்ற ரோட்டுக்கு ஆப்போசைட்டுக்கு. அப்புறமா தீப்பிடிச்சிருக்குது. இதில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற சோகமான தகவலும் வெளியாகி இருக்குது. எல்லாம் வளருவேன், அனைவரையும் பாதுகாக்கட்டும், கவனமாக இருங்க, ப்ரே பண்ணுங்க. I've been working with Iran for a number of months, and they should sign their deal. It's a good deal. It doesn't give them the right to have a nuclear weapon. In fact, it totally prohibits them from ever having a nuclear weapon. And it was just tap, tap, tap. I don't know what they're doing. So they then shot at our helicopter. Very expensive helicopter, by the way, but much more importantly, the two men, fortunately, they're okay. But an amazing rescue. If you ever get a clip, you won't believe the rescue, how cool it was. The equipment we have. Look, we have the strongest military in the world.
And I gave them a break at the request of Pakistan, the Field Marshal and the Prime Minister of Pakistan are great. We stopped them from going to war with India. You would have had a nuclear war if it wasn't for me. But they became friendly to me, very friendly, and they're close to Iran, and they worked, and they still are working on trying them to do what's right. But we want a deal that's meaningful. We want a deal that works. We don't want to just have a Barack Hussein Obama deal, JCPOA, the worst deal. That was a path to a nuclear. It's the exact opposite. You know, I like on television, they say, oh, they should have kept that deal. First of all, it was over. It was a short-term deal. But that deal was a path to a nuclear weapon. This is a path against a nuclear. You can't have a nuclear weapon. His was a path to a nuclear weapon. They were developing, during his administration, nuclear weapon. If they had a nuclear weapon, there'd be no Israel, there'd be no Middle East, and they would have absolutely shot at us. So we'll see what happens. But we hit them hard yesterday, and we're going to hit them again hard today, in case you miss it, in case you don't turn on your television set. And we'll see what happens with the deal. We were really close to a deal, but they keep tapping us along. They keep playing us for suckers because, you know what? They dealt with some very stupid presidents. I have to say that. I'm embarrassed to say it. Some very stupid people with